இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, நியாயப்பிரமாணத்தில் தேறினவர்களாக இருக்க அழைப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடியும். நியாயப்பிரமாண புஸ்தகம் என்பது வேதாகமத்திலே முதல் 5 புத்தகங்களை நாம் எடுத்துக் கொள்ளலாம். எனவேதான் யோசுவா 1:8 நாம் வாசிக்கிறோம், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயினின்று பிரியாதிருப்பதாக. அப்படி என்றால் நியாயப்பிரமாணத்தை நான் வாசித்து தியானித்து இயேசு கிறிஸ்துவண்டை நெருங்கி ஜீவிக்கிற, கர்த்தரண்டை நெருங்கி ஜீவிக்கிற ஒரு உன்னதமான அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயினின்று பிரியாதிருப்பதாக, அதன்படி செய்ய சாவதானமாயிரு, கவனமாயிரு, அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக என்ற ஒரு வார்த்தையை நாம் யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் ஏன் நியாயப்பிரமாணத்தில் தேறினவர்களாக இருக்க வேண்டுமே என்றால், வேதம் சொல்லுகிறது, மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வார்த்தையிலே, ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் மாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆசாரியத்துவம் உடையவர்கள் அல்லது ஆண்டவரை குறித்து அறிவிக்கிறவர்கள் தேவ வசனங்களிலே, தேவ வார்த்தைகளிலே தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதாகமத்திலே மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஏனென்றால் ஜனங்கள் கர்த்தருடைய வசனத்தை ஆசாரியனுடைய உதடுகளிலே தேடுவார்கள் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் யாரெல்லாம் ஆசாரியத்துவம் உடையவர்களாக காணப்படுகிறார்களோ, யாரெல்லாம் ஊழியம் செய்கிறவர்களாக காணப்படுகிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறவர்களாக காணப்படுகிறார்களோ, அவர்கள் நியாயப்பிரமாணத்தில் தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. அதற்கென்றே நாம் அழைப்பை பெற்றிருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் உன்னதமான நோக்கம் என்னவென்றால், பாவம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும், பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் தொடர முடியும், வாழ்க்கை நெறிமுறைகளை சரியாய் அமைத்துக் கொள்ள முடியும். இந்த நியாயப்பிரமாணம் ரட்சிப்பை குறித்து நமக்கு வெகு சிறப்பாக கற்றுக் கொடுக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு நேராய் போன அந்த விடுதலையின் பயணம், மறுவாழ்வின் பயணம், இவை எதை குறிக்கிறது என்றால், இந்த உலக வாழ்க்கை முடிந்த பின்பு நான் நித்திய ராஜ்யத்துக்கு நேராக சொல்லும்படியாய், நடக்கும்படியாய் இந்த உலக வாழ்க்கையிலே நான் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு, அதாவது கர்த்தருடைய வேத வாக்கியங்களை கைக்கொண்டு நம்மை கர்த்தருக்கேற்ற வழிகளிலே நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது, நடக்கின்ற பொழுது, ஆண்டவர் 2ஆம் வருகையிலே அவரோடு கூட நம்மை வைத்துக் கொள்ள போதுமானவராக இருக்கிறார். எனவே இந்த நியாயப்பிரமாணம் என்பது நித்திய வாழ்வை குறித்து நம்மோடு கூட பேசுகிறது, அழியாத வாழ்வை குறித்து பேசுகிறது. இந்த நித்திய ராஜ்யத்தை அல்லது நித்திய வாழ்வை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாய் நாம் நியாயப்பிரமாணத்தில் தேர்ந்தவர்களாக இருக்கும்படி அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு
தெய்வ ஜனங்களே, கர்த்தருடைய வேதத்தை மறக்காமல் அதை நித்தமும் வாசித்து வாசித்து தியானித்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுது, வாழ்க்கையிலே கை கொள்ளுகின்ற பொழுது, ஒருவேளை பரம கானானை நோக்கி நடக்கிற அந்த அனுபவத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட நம்மை பலமாய் நடத்துகிறார். அவருடைய வழிகளிலே நாம் உற்சாகமாய் நடக்கிறோம். ஆண்டவர் நமக்கு அழியாத வாழ்வை கொடுக்கிறார். அதற்கென்னே நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அதற்காக பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து தியானித்து கட்டுக்குள்ளே பலப்படுவோம். ஆமேன், ஆமேன்.